பாலியல் புகாரில் சிக்கும் முக்கிய மலையாள திரைப்பிரபலங்கள் யார் யார் பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். பௌட்டியிடே நமத்தில் படப்பிடி மம்முட்டி திரைப்படம் 2012ஆம் ஆண்டு 12ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்த சமயம் மலையாள இயக்குனர் ரஞ்சித்தை அங்குதான் சந்தித்தாராம் பாதிக்கப்பட்ட இளைஞர். பெங்களூருவில் ஒரு ஹோட்டலுக்கு தன்னை வரவழைத்து மது அருந்த வைத்து வற்புறுத்தி ஆடைகளை களைய வைத்து பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டாராம் அந்த இளைஞர். போதாதென தன்னை நிர்வாணமாய் புகைப்படம் எடுத்த இயக்குனர் ரஞ்சித் அதை தன் பெண் தோழியான நடிகைக்கு அனுப்பி ரசித்தாராம். இயக்குனர் ரஞ்சித் மீதான 2வது வழக்கு இது. பெண்களுக்கு மட்டுமல்ல, மலையாள சினிமாவில் ஆண்களுக்கும் பாதுகாப்பில்லையா என்ற அச்சத்தை ஏற்படுத்திவிட்டது போலீசில் புகார் அளிக்கப்பட்ட இந்த வாக்குமூலம். ஹேமா கமிட்டி அறிக்கையை தொடர்ந்து நடிகர்கள், இயக்குநர்கள், தயாரிப்பாளர்களுக்கு எதிராக பாலியல் புகார்கள் அடுத்தடுத்து வெளியாகி வருகின்றன. மாஃபியா கும்பல் தலையீடு இருப்பதாகவும் கூறப்படுவது பதற்றத்தை அதிகரித்துள்ளது. நடிகரும் எம்எல்ஏவுமான முகேஷ் உட்பட 7 பேர் மீது பாலியல் வன்கொடுமை புகார் அளிக்கப்பட்டுள்ள நிலையில் முகேஷ் மீதான புகாருக்கு நடிகையின் ரகசிய வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கில் சிறப்பு புலனாய்வு குழுவுக்கு முகேஷ் ஒத்துழைக்கவில்லை. விசாரணை குழு கேட்டுக்கொண்ட போதிலும் கொச்சியின் மரடு பகுதியில் உள்ள வில்லாவின் சாவியை முகேஷ் ஒப்படைக்கவில்லை. இதனிடையே எம்எல்ஏ பதவியை முகேஷ் ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை வலுத்து வருகிறது. அம்மா அமைப்பின் முன்னாள் பொதுச் செயலாளரான நடிகர் இடவேலா பாபு தன்னிடம் தவறாக நடந்து கொண்டதாக ஜூனியர் ஆர்டிஸ்ட் ஒருவர் புகார் அளித்துள்ளார். அதேபோல் பெண் ஜூனியர் ஆர்டிஸ்ட் அளித்த பாலியல் வன்கொடுமை புகாரின் பேரில் இயக்குனர் ஸ்ரீகுமார் மேனன் மீது வழக்கு பதிவு செய்துள்ளனர் மரடு போலீசார். விளம்பர படத்தில் நடிக்க வைப்பதாக கூறி ஸ்ரீகுமார் மேனன் தன்னை கொச்சியில் உள்ள ஹோட்டலுக்கு வரவழைத்து தவறாக நடந்து கொண்டதாக ஆன்லைனில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. நடிகர்கள் மற்றும் இயக்குநர்கள் மீது பாலியல் புகார் அளித்த நடிகைகளிடமிருந்து ரகசிய வாக்குமூலம் பெறப்பட்ட நிலையில் அதன் நகலுக்காக போலீசார் காத்திருக்கின்றனர். நகல் கிடைத்தால் கைது நடவடிக்கை துவங்க வாய்ப்புள்ளது. இயக்குனர் ரஞ்சித் மீது இமெயில் மூலம் புகார் அளித்த வங்காள நடிகை ஸ்ரீலேகா மித்ரா ஒத்துழைக்காததால் அவரிடமிருந்து ரகசிய வாக்குமூலம் பெற முடியாமல் காவல்துறை அதிகாரிகள் தவிக்கின்றனர். இந்த சூழலில் கேரளாவில் கேரவனில் ரகசிய கேமரா பொருத்தி நடிகைகள் உடைமாற்றும் காட்சிகள் படம் பிடிக்கப்பட்டதாக நடிகை ராதிகா தந்தி டிவி வாயிலாக பகீர் குற்றச்சாட்டை முன்வைத்த நிலையில் இதுகுறித்து விசாரிக்க சிறப்பு விசாரணை குழு திட்டமிட்டுள்ளது. அதே சமயம் ஆபாச காட்சிகள் பகிர்வது தெரிந்தும் அப்போதே ராதிகா ஏன் இதை வெளிப்படுத்தவில்லை என மலையாள நடிகை பாக்யலட்சுமி கேள்வி எழுப்பியுள்ளார். இதை அன்றே வெளிப்படுத்தியிருந்தால் இதுபோன்ற குற்றங்கள் தொடராமல் தடுத்திருக்கலாம் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்திலும் கேரளாவிலும் பிரபலமான ராதிகா வேறு பெண்களுக்கு நிகழ்ந்த சம்பவமாக கருதி இதை மறைத்திருந்தால் அது சரியல்ல எனவும் பாக்யலட்சுமி கண்டனம் தெரிவித்துள்ளார். அடுத்தடுத்து குவியும் பாலியல் புகார்களால் மலையாள சினிமாவே ஆட்டம் கண்டுள்ளது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.